இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பமா இருக்கும். உண்மையான குற்றவாளி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸே குழப்பின ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு மேலே இழுத்தடிச்சு கடைசியாக சால்வ் ஆயிருக்கு. அதுவும் பிரில்லியண்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கேஸோட எண்டிங்கில் உங்களுக்கே தெரியும். பல மாதம் கழிச்சு மோப்பனாய் மூலியமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைச்ச ஒரே ஒரு பூட்ஸை வச்சுக்கிட்டு அந்த பூட்ஸில் இருந்த சின்ன ஒரு எவிடன்ஸை வச்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒட்டுமொத்த கேஸையுமே கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு? சால்ட் லேக் சிட்டி உட்டாக். இந்த உட்டாக்கு வெளியில் இருக்கக்கூடிய கெனிகட் காப்பர் மைன். இந்த காப்பர் மைனை வந்துட்டு ரிச்சஸ்ட் ஹோல் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைன்ல காப்பர் மட்டும் கிடையாது, சில்வர் கோல்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த மைன்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த தோன்றதுக்காக ரொம்பவே காஸ்ட்லியான சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ளார வச்சிருக்காங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்லியான பொருட்கள்லாம் திருடுறதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போறதே வந்துட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. இந்த கெனிகட் காப்பர் மைனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே பயங்கர டைட்டா செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. யார் அந்த மைன்குள்ள நுழையணும் அப்படின்னாலும் செக்யூரிட்டி ஆபீசர் கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு தான் உள்ளே போக முடியும். செக்யூரிட்டிஸ் அலோவ் பண்ணாம யாருனாலுமே அந்த மைன்குள்ள போக முடியாது. இந்த சம்பவம் நடந்தது 1991 நைட் டைம். அது ஒரு பயங்கரமான வின்டர். சுத்தியும் நிறைய பனிப்பொழிவு இருந்துச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் மறைக்கிற அளவுக்கான பனி வந்துட்டு கொட்டி கிடந்தது. இப்ப அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஆபீசர் வந்துட்டு அந்த மைன் நுழையணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா காரை எடுத்துட்டு வந்து அந்த கேட்டு கிட்ட நிறுத்தி இருக்காரு. இப்படி ஒரு காரை நிப்பாட்டி ஆன் கொடுத்திருக்காரு. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு செக்யூரிட்டி ஆபீசரும் வெளியில வந்து இந்த கேட்டை வந்துட்டு ஓபன் பண்ணல. ரொம்ப நேரமா இதே மாதிரி அவர் வந்துட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. யாருமே கேட்டை ஓபன் பண்ணல. உடனே ஒரு கடுப்பாகி உள்ள நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி காரோட டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க போய் நின்னு பாக்குறாரு. நின்னு பார்த்தப்ப கேட்டுக்குள்ள செக்யூரிட்டி இல்ல அப்படிங்கிறது தெரியுது. என்னது இது, இவ்வளவு செக்யூரிட்டி டைட்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல செக்யூரிட்டி காணமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. உடனே மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க டியூட்டியில் இருக்க வேண்டிய செக்யூரிட்டி வந்துட்டு எங்க போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அர்ஜென்ட்டா எந்த வேலை வந்தாலும் சரி மேனேஜ்மெண்ட்ல சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு நகரணும். இது அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்ப எப்படி இவர் போனார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால மேனேஜ்மெண்ட்ல இருக்க சில பேர்த்த வந்துட்டு உடனடியாக அங்க போயிட்டு செக் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த 1-2 நிமிஷத்திலே வந்துட்டு அந்த இடத்துக்கு ஆட்கள் வந்துடுறாங்க. வந்து பாக்குறாங்க, உள்ளார செக்யூரிட்டியை காணும். ஒருவேளை அவர் எதனாச்சும் ரெஸ்ட் ரூம்க்கு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் பாக்குறாங்க. அங்கேயுமே அவரை காணும். இப்படியே வந்து அந்த இடம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. எங்க தேடியுமே அந்த செக்யூரிட்டியை காணும். இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ரூம்குள்ள போறாங்க. இப்படி ரூமுடைய கதவை ஓபன் பண்ணி பார்த்தப்ப அந்த செக்யூரிட்டியோடைய லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு ஓபன் ஆயிருந்திருக்கு. அந்த லஞ்ச் பாக்ஸ்ல இருந்த பாதி சாப்பாடு சாப்பிடப்பட்டிருக்கு. ஆனா முழுசா சாப்பிடாம அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே ஓபன் பண்ணி வச்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த ரூம்குள்ள செக்யூரிட்டியை காணும். இப்ப பர்டிகுலரா இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின். அந்த ரூம் வந்து சுத்தி பார்த்தப்ப பனி காலத்துல தலையில போட்டுக்கக்கூடிய ஹேட் வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கு. ஏன் பிரெயின் வந்துட்டு இந்த இடத்த விட்டு வெளியில போகும்போது ஹேட்டை போட்டுட்டு போல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா வெளியில நிறைய பனிப்பொழிவு இருக்கு. ஹேட் மட்டும் கிடையாது, வழக்கமா பிரெயின் எடுத்துட்டு வரக்கூடிய எல்லா பொருட்களுமே அங்கதான் இருந்திருக்கு. ஆனா பிரெயினை மட்டும் காணும். பிரெயினுடைய ஒர்க்கிங் டைம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும். இந்த 11 மணிக்கு இன்னொரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வருவாரு. அவர்கிட்ட அந்த ஒர்க்கை ஒப்படைச்சிட்டு தான் இவர் வெளியவே கிளம்பணும். எக்ஸாக்டா இந்த ஆபீசருடைய கார் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னொரு செக்யூரிட்டி ஆபீசர் பிரெயின் இருக்கக்கூடிய இந்த பகுதி வழியா கிராஸ் பண்ணி போயிருந்திருக்காரு. அப்படி அவர் கிராஸ் பண்ணி போற அந்த சமயத்துல பிரெயின் வந்துட்டு நடந்து போறதை இவர் பார்த்திருக்காரு. இவரு பிரெயினை கிராஸ் பண்ணிட்டு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்காரு. ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்த அந்த சமயத்திலேயே இந்த செக்யூரிட்டி ஆபீசர் வந்துட்டு பிரெயினை பார்க்க கிடையாது. ஒருவேளை பிரெயின் உள்ளார எங்கேயாச்சும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவர் போயிருக்காரு. இதுல இன்னொரு
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வின்டர் டைம், நிறைய பனி பொழிவு இருக்கு. அந்த இடத்துல மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே பனி விழுந்து கிடக்கு. இவரு யாருக்கும் சொல்லாம அங்க வெளியில போயிருந்தா கூட சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல இவரு நடந்து போன மாதிரியான காலடி தடங்கள் இருந்திருக்கணும். ஆனா மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் வந்து பார்த்தப்ப சுத்தி எந்த இடத்துலயுமே எந்த விதமான ஃபுட் பிரிண்ட்டுமே கிடைக்கல. அடுத்தது பிரெயினுடைய கார். பிரெயினோட கார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வழக்கமா பார்க் பண்ற அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. இதுல இருந்து அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கார்ல போல அப்படின்றது தெரியுது. இந்த மெயின் அதுவும் இவரு செக்யூரிட்டி ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தனியா இருக்கு. இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் கார் ஓட்டிட்டு போனாதான் வெளி உலகத்தோட நம்ம போயிட்டு கனெக்ட் ஆக முடியும். அந்த லெவலுக்கு இது தனியா இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிரெயின் வந்துட்டு கார் எடுத்துட்டு போகாம எப்படி தனியா போவாரு. ஆனா அந்த செக்யூரிட்டி ஆபீஸ்குள்ளயும் சரி, அந்த கேட்டுக்கிட்டையும் சரி, எங்கேயுமே தள்ளுமுள்ளு நடந்த மாதிரியோ ஒரு சண்டை நடந்த மாதிரியோ இந்த ஒரு தடைமும் இல்ல, எதுவுமே உடையல, எல்லாமே அப்படி அப்படியே வச்ச மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல சண்டை நடந்த மாதிரி அந்த பனி கூட வந்து பாத்தீங்கன்னா சதுரி போயிருக்க கிடையாது, அதுவுமே ப்ராப்பரா தான் இருந்திருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்களுமே வந்துட்டு ஃப்ளோர்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்படி பண்ணி பார்த்ததுல அந்த இடத்துல எதனாச்சும் சண்டை நடந்த மாதிரியோ இல்ல ரத்த துளிகள் விழுந்திருக்க மாதிரியோ எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அந்த செக்யூரிட்டி ஆபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சேர், டேபிள், பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா அங்கங்க அப்படி அப்படியே இருக்கு. இப்படி எல்லாமே தெளிவா இருக்கு. ஆனா பிரெயின் மட்டும் இல்ல. பிரெயின் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு, இப்படி திங்ஸ் எல்லாமே விட்டுட்டு போற அளவுக்கு அவருக்கு என்ன அவசரம், இல்ல போலீஸ் ஆபீசர் சந்தேகப்படுற மாதிரி உண்மையாலுமே யாராச்சும் அவரை கடத்திட்டு போயிருக்காங்களா? நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ளே தான் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சின்னதாக எதனாச்சும் ஒரு க்ளூவாச்சும் நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த செக்யூரிட்டி ரூமில் இருக்கக்கூடிய டெலிஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிஃபோனை எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டெலிஃபோன் லைனில் இருந்தது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த வாய்ஸை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நான் பிரெயின் கிட்ட பேசணும், பிரெயின் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு பிரெயின் இங்க இல்ல, பிரெயினை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே அந்த போன்ல பேசின அந்த லேடி வந்துட்டு என்னது தேடிட்டு இருக்கீங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்க போலீஸ் ஆபீசர்ஸ் அது இருக்கட்டும், முதல்ல நீங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு கால்ல இருந்த அந்த லேடி வந்துட்டு என்னுடைய பேரு ஜெனிஃபர், நான் தான் பிரெயினுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு நாங்க போலீஸ் ஆபீசர்ஸ் தான் பேசுறோம், பிரெயின் வந்துட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அந்த டைம்ல திடீர்னு காணாம போயிட்டாரு, அவருக்கு என்னாச்சு எங்க போனாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல, நாங்க அதனால தான் விசாரிச்சுட்டு இருக்கோம், பொறுமையா இருங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த போன் காலை வைக்கிறாங்க. ஜெனிஃபருடைய போன் காலை வச்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு போகும்போது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டெலிபோன் வந்து ரிங் ஆகுது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர கடுப்பா இருந்தது. என்னடா அது இன்வெஸ்டிகேஷனை பண்ண விட மாட்டாங்க, இப்பதான் சொல்லிட்டு போனை வைக்கிற மறுபடியுமே போன் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனிஃபரை தான் மறுபடியும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டெலிபோன் கால் எடுத்து சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த போன் கால்ல ஒரு லேடி வந்துட்டு ஹலோ சொல்றாங்க. ஆனா இந்த தடவை ஹலோ சொல்றது வேற ஒரு குரலா இருக்கு. இதை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப கால் பண்ணி இருக்கிறது ஜெனிஃபர் கிடையாது அப்படின்னு தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சொல்லுங்க நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போன் கால்ல இருந்த லேடி என்னுடைய பேர் வந்துட்டு ஜெனிஃபர், நான் தான் பிரெயினுடைய ஒய்ஃப், போனை பிரெயின் கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இப்பதான் ஒரு நபர் வந்துட்டு நான் இந்த மாதிரி பிரெயினோட ஒய்ஃப், என்னோட பேர் ஜெனிஃபர்னு பேசினாங்க. அதுக்குள்ள இன்னொரு நபர் கால் பண்ணி நான் தான் பிரெயினோட ஒய்ஃப் ஜெனிஃபர் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ரெண்டு ஒய்ஃப் இருந்திருந்தா கூட ரெண்டு பேருக்குமே ஜெனிஃபர் நான் பேர் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த நிமிஷம் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்த கணிச்சிருப்பாங்க, இது சாதாரணமான மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் கிடையாது அப்படின்னு. பிரெயின் வந்துட்டு செக்யூரிட்டி ரூம்ல இருந்து திடீர்னு காணாம போயிருக்காரு. ஆனா ரெண்டு பொண்ணுங்க திடீர்னு கால் பண்ணி ரெண்டு பேருமே தான் ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா பிரெயின் எங்க போயிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க இந்த செக்யூரிட்டி ஆபீஸ்க்கு மொத்தம் 2 கால் வந்திருக்கு. அந்த 2 காலோட நம்பர் எடுத்து வைங்க, நாங்க வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இது வந்துட்டு ஹை செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதுனால லேண்ட்லைனா இருந்தாலும் யார் கால் பண்றா அப்படின்ற அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல பதிவாயிருக்கும். இந்த சம்பவம் வந்துட்டு 1991ல நடக்கிறதுனால பெருசா அந்த இடத்துல சர்வேலன்ஸ் கேமராலாம் வந்துட்டு வைக்காம வச்சிருந்திருக்காங்க. ஒருவேளை அங்க எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு எதனாச்சும் ஒரு விஷயம் மாட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு.
இப்படி காலர் ஐடி மூலியமா கால் பண்ண அந்த 2 பொண்ணுங்க யார் அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுபடி ஃபர்ஸ்ட் கால் பண்ண அவங்களோட பேர் வந்துட்டு ஜெனிஃபர். அவங்க தான் உண்மையாலுமே பிரெயினோட ஒய்ஃப். இந்த 2வது கால் பண்ணது 20 வயசான கிறிஸ்டி அப்படின்னு தெரியுது. இப்ப எதுக்காக கிறிஸ்டி சம்பந்தமே இல்லாம நான் தான் ஜெனிஃபர் பிரெயினோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லணும். இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டிக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிருக்கு. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வேற யாரும் கிடையாது. இந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல செக்யூரிட்டி ஆபீசரா வேலை பார்க்கக்கூடிய டேல். இன்னும் சொல்ல போனா இந்த டேலும் பிரெயினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. சரி, எதுக்காக சம்பந்தமே இல்லாம டேலோட ஒய்ஃப் வந்துட்டு பிரெயினோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பேசணும்? இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் டேலோட வீட்டுக்கு போறாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் டேலோட வீட்டுக்கு போனப்ப டேலுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு சார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு நாங்க கிறிஸ்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்தோம், கிறிஸ்டியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. டேலுக்கு வந்துட்டு இது எதுவுமே புரியல. இருந்தாலும் கிறிஸ்டியை வந்துட்டு நீங்க வா, போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்கன்னு கூப்பிடுறாரு. இப்ப கிறிஸ்டியை வந்துட்டு போலீஸ் ஆபீசரை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். எடுத்த உடனே எதுக்காக செக்யூரிட்டி ஆபீஸ்க்கு கால் பண்ணீங்க, கால் பண்ணி நான் வந்துட்டு ஜெனிஃபர் பிரெயினோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி போய் சொன்னீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப கிறிஸ்டி என்ன சொல்றாங்கன்னா, டேல் வந்துட்டு அந்த இடத்துல செக்யூரிட்டி ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நான் நிறைய தடவை சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்கேன். இப்படி போறப்ப அந்த செக்யூரிட்டி ஆபீஸ்க்குள்ள பிரெயினுமே வந்துட்டு இருப்பாரு. எனக்கு பிரெயினை நல்லாவே தெரியும். நாங்க நல்லாவே பேசிப்போம். சொல்ல போனா நான் டேலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு தர்றப்ப பிரெயினுக்குமே சாப்பாடு கொண்டு போயிட்டு கொடுப்பேன். நான் அவர்கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பேன். அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். இப்போ வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்ப நல்லபடியா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நான் ஃபோன் பண்ண அந்த சமயத்துல பிரெயினுக்கு பதிலாக வேற யாரோ ஒருத்தங்க எடுக்கவும் எதுக்காக நம்ம ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். நான் தான் பிரெயினோட ஒய்ஃப் ஜெனிஃபர், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேஷுவலா அவருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் நான் கால் பண்ணேன். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கிறிஸ்டி வந்துட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் பிரெயின் வந்துட்டு இப்ப காணோம், எங்க போனாருன்னு தெரியல அப்படின்ற அந்த விஷயத்த கிறிஸ்டி கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட கிறிஸ்டிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, அவர் எப்படி காணாம போனாரு, சீக்கிரம் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம், தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அது இருக்கட்டும், நேத்து இன்னைக்கு 2 நாளும் நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க பிரெயினை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து கிறிஸ்டி, இல்ல சார் நான் பிரெயினை பார்க்க கிடையாது, அதனாலதான் நான் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ள தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு டேல் பக்கம் திரும்பி, சரி நீங்க சொல்லுங்க, நீங்க அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன்னா நீங்களுமே இந்த செக்யூரிட்டி ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அன்னைக்கு பிரெயினை பார்த்தப்ப பிரெயின் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்ன பேசினாரு அப்படின்லாம் கேட்கறாங்க. அதுக்கு டேல் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல சார் நான் வந்துட்டு இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. லீவ் போட்டீங்களா, எதுக்காக லீவ் போட்டீங்க அப்படின்னு போலீஸ் கேட்க, அதுக்கு டேல் வந்துட்டு இல்ல சார் எனக்கு கொஞ்சம் பர்சனலான வேலையெல்லாம் இருந்தது, அதுக்காக தான் நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் போக நான் அந்த இடத்துல இல்ல சார், நான் வேற ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க கார் எடுத்துக்கிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க அப்படியே அந்த இடத்துக்கு போனீங்க, நீங்க இங்க இல்ல அங்கதான் இருந்தீங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப டேல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நான் என்னோட கார் எடுத்துக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் உட்டாக்க தாண்டி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல என்னோட கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆகி அங்கே நின்றுச்சு, எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உடனடியாக என்னோட ஃப்ரெண்டான பில் ஈஸ்டனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, உடனடியாக வா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கூப்பிட்டேன். நான் ஃபோன் பண்ணி பேசின அந்த சமயத்துல பில் வந்துட்டு பார்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டான். நாங்க 2 பேருமே சேர்ந்து காரை சரி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப டேல் சொல்றது வந்துட்டு உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர் பில்ல விசாரிக்கிறாங்க. பில்லும் வந்து பாத்தீங்கன்னா டேல் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர் பிரெயினோட ஒய்ஃபான ஜெனிஃபரை வந்துட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பிரெயினுக்கும் ஜெனிஃபருக்கும் கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 1 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு. இவங்க 2 பேர்த்தோட இதுவும் லவ் மேரேஜ் தான். போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி பிரெயினை காணோம் அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் கிட்ட போயிட்டு சொன்னப்ப ஜெனிஃபர் கிட்ட இருந்து எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் வரல. இதை பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு ஷாக்கா இருக்கு. என்னது இது, உங்களோட ஹஸ்பண்டை காணோம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க அதை பெருசா எடுத்துக்கவே இல்லையே, ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு ஜெனிஃபர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நடக்கிறது இது முதல் தடவை கிடையாது, இதுக்கு முன்னாடி பல தடவை வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் சில வாரங்களுக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிரெயின் வந்துட்டு காணாம போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அவர் வீட்டுக்கு வரவே இல்லை, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆபீஸ்க்கு நான் கால் பண்ணி பார்த்தேன். ஆனா அவரோட ஆபீஸ்ல வந்துட்டு அவர் கால் எடுக்க கிடையாது. அதுக்கு பதிலா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க வந்துட்டு கால் எடுத்தாங்க. இப்படி கால் எடுத்து அவங்க கிட்ட பிரெயின் இருக்காரா கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அந்த நபர் வந்துட்டு பிரெயின்
பிரெயின் இன்னைக்கு வேலைக்கே வரல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அன்னைக்கு வேலைக்கும் போகல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. இதனால எனக்கு இன்னுமே ரொம்ப பயமா இருந்தது. கையில வேற குழந்தை இருக்குது, என்னது இது, இவர் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போனேன். இந்த விஷயம் நடக்கிறது வந்துட்டு 1991 அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் மொபைல் போன்ஸ் எல்லாம் வந்துட்டு பெருசா யாருக்கிட்டையுமே இல்லை. ஆனா டெலிபோன் தான் அங்கங்க இருந்தது அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்க டெலிபோன் மூலியமா இவங்க ஆபீஸ்க்கு பல முறை ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா பிரெயின் வந்துட்டு ஆபீஸ்க்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி ஒரு வாரம் போகுது. திடீர்னு ஒரு நாள் நான் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தங்க கதவு தட்டின சத்தம் கேட்டுச்சு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கதவு ஓபன் பண்ணப்ப பார்த்தா வெளியில பிரெயின் நின்றுட்டு இருந்தாரு. இதை பார்த்த எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு பயங்கரமான கோவத்தை உண்டு பண்ணுச்சு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க, என்னையும் பார்க்காம குழந்தைய பார்க்காம, அப்படி என்ன உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி எனக்கு கோவம் வந்துச்சு. எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி நான் பிரெயின் கிட்ட கேட்டேன். அதுக்கு பிரெயின் வந்து எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கு, தலைவலியா இருந்தது, என்ன பண்றது அப்படின்னு தெரியல, அதனாலதான் ஒரு வாரம் நாள் லாஸ் வேகாஸ்க்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பிரெயினுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா புரிஞ்சது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் தான். முறையா நான் கன்சீவ் ஆனப்ப இந்த மாதிரி நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நான் போயிட்டு சொன்னப்ப பிரெயின் வந்துட்டு சந்தோஷப்பட்டாரு. ஆனா அவ்வளவுக்கு சந்தோஷப்படல. அதுக்கான முக்கியமான காரணம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே இப்ப நம்மளுக்கு காசு இல்லையே, இப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம இன்னொரு குழந்தைய பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய அவர் யோசிச்சாரு. இதுக்காக இவர் பல நேரங்கள்ல சாயந்தரத்துக்கு மேலேயுமே வேலை பார்ப்பாரு. எக்ஸ்ட்ராவா எதனாச்சும் வேலை கிடைக்குது அப்படின்னு போயிட்டு தேடி பார்த்துட்டு இருந்தாரு. வீட்டுல பயங்கரமான கஷ்டம் இருந்தது. அதுக்கு இடையில தான் குழந்தை பிறந்தது. நாங்க இந்த கஷ்டத்தை சமாளிச்சுக்கிட்டு தான் குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பல நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாம இருந்தது. நாங்க கஷ்டப்பட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி குழந்தைய சொல்ல முடியாது இல்லையா, அதனால குழந்தைக்கு வந்துட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி தந்துட்டு இருந்தோம். இப்படி இருக்கிறப்ப தான் நான் செகண்ட் டைம் கன்சீவ் ஆன இந்த விஷயத்தை வந்துட்டு பிரெயின் கிட்ட சொன்னேன். பிரெயின் வந்துட்டு என்ன பண்ண போறோம், எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருந்தாரு. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் வரைக்குமே நாங்க எல்லாத்தையுமே பேசி சமாளிச்சுக்கிட்டோம். இவரு எப்போ அந்த ஒரு வாரம் காணாம போயிட்டு ரிட்டர்ன் வந்து நான் லாஸ் வேகாஸ்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாரோ அப்பையில இருந்து அவரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா மாறிடுச்சு. வழக்கமா இவர் யோசிக்கிற மாதிரி இல்ல, இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ஒரு விதமான டென்ஷன்ல இருந்த மாதிரி இருந்தாரு. என்கிட்ட கூட ஒழுங்கா பேசுறது கிடையாது, என்கிட்டயே கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ரொம்ப ரொம்ப அவர் டிஸ்டர்ப்டாவே இருந்ததுனால அவர் என்கிட்ட சரியா பேசவே இல்லை. நானும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல. சரி அவரே வந்துட்டு மைண்ட் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனிஃபர் இந்த விஷயத்தை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கொஞ்சம் லைட்டா சொல்லியிருந்தாலும் நாட்கள் போக போக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பிரெயினை தேட தேட ஜெனிஃபருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. இப்படி இருந்த இந்த சமயத்தில் தான் ஜெனிஃபர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. பிரெயின் வீட்டுல இல்லாததுனால பிரெயினோட திங்ஸையும் சேர்த்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூம்ல இருக்கக்கூடிய அவரோட ஷெல்ஃபையும் சேர்த்து இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தப்பதான் அவரோட ஷெல்ஃப்ல வந்துட்டு இவங்க ஒரு பில்லை பாக்குறாங்க. அந்த பில்லை எடுத்து பார்த்து இவங்களுக்கு ஷாக். ஏன்னா அது ஒரு கிரெடிட் கார்டு பில். பிரெயின் கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்றது ஜெனிஃபருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த பில் வருது, ஒருவேளை பிரெயின் வந்துட்டு நமக்கே தெரியாம எதனாச்சும் கார்டு வாங்கியிருக்காரா, யூஸ் பண்ணியிருக்காரா, என்ன நடக்குதுங்க, எதையுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்திலே கூட இன்னும் சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் தெரியுது. அந்த பில்லு கூடவே இவருடைய டெலிஃபோன் பில்லையும் வந்துட்டு அங்க வச்சிருக்காரு. அந்த டெலிஃபோன் பில்ல யார் யார் கூடலாம் அவர் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்டும் இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல குறிப்பிட்ட ஒரு நம்பர் கிட்ட மட்டும் இவர் அடிக்கடி பேசியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை ஜெனிஃபர் வந்துட்டு நோட் பண்றாங்க. இப்ப அந்த நம்பர் யாரோடையது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து பார்க்கறப்ப தான் தெரிஞ்சது அந்த நம்பர் வேற யாரதும் கிடையாது, அது கிறிஸ்டியோடைய நம்பர் அப்படின்னு. எதுக்காக பிரெயின் வந்துட்டு கிறிஸ்டி கிட்ட இவ்வளவு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு இவங்க தேடும் போது கிடைச்சதுதான் பயங்கர ஷாக்கு. ஜெனிஃபருக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. அந்த போட்டோல பிரெயின் அப்புறம் கிறிஸ்டி 2 பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த போட்டோல அவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்க 2 பேருமே அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு. மேற்கொண்டு இவங்க கலெக்ட் பண்ண அந்த பில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்ப கடைசியா ஒரு வாரம் இவர் லாஸ் வேகாஸ்க்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னது டிப்ரெஷனா இருக்குது அப்படிங்கிறதுக்காக கிடையாது, ஜாலியா போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இவர் தனியா போக கிடையாது, இவர் கூட கிறிஸ்டியும் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்பதான் ஜெனிஃபருக்கே தெரியுது. இதை கேட்ட ஜெனிஃபருக்கு பயங்கரமா கோவம் வருது. இவருக்காக நம்ம இங்க வீட்டுல இருக்கோம், இவர் கஷ்டப்படுறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், குழந்தைய வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா பிரெயின் வந்துட்டு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற கிடையாது, எனக்கே வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி
மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை இவங்க இதோட விட கிடையாது, இவங்களுக்கு கிடைச்ச அந்த பில், அந்த போட்டோ, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் பயங்கர ஷாக் தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே கிறிஸ்டி கிட்ட விசாரிச்சப்ப நானும் பிரெயின் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ போலீஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டி வந்துட்டு சில விஷயங்களை நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க. ஒருவேளை பிரெயின் வந்துட்டு காணாம போனதுக்கும் கிறிஸ்டிக்கும் எதனாச்சும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜெனிஃபர் இப்போ இந்த விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மட்டும் சொல்ல கிடையாது, கிறிஸ்டியோட ஹஸ்பண்டான டேல் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆரம்பத்தில் இந்த விஷயத்த டேல் வந்துட்டு நம்மள மேற்கொண்டு போட்டோஸ்லாம் எடுத்து காட்டினப்பதான் டேல் வந்துட்டு நம்பினாரு. இது டேலுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கா இருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ் கிறிஸ்டியை இமிடியேட்டா நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கிறிஸ்டி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வராங்க. இப்படி வந்தப்ப அந்த ரூம்ல ஏற்கனவே கிறிஸ்டியோட ஹஸ்பண்டான டேலும் இருந்திருக்காங்க, ஜெனிஃபரும் இருந்திருக்காங்க. கிறிஸ்டியை பார்த்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு, என்ன இதெல்லாம் என்கிட்ட வெறும் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க, ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப அப்படி தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்பதான் கிறிஸ்டி நடந்ததை வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பிரெயினை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிரெயின் வந்துட்டு டேல் மூலியமா தான் பழக்கம், நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், பிரெயின் வந்துட்டு என்ன எல்லா விஷயத்துக்குமே பாராட்டுவாரு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரி நான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இதை நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, அந்த டிஷ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாராட்டுகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா என்னோட ஹஸ்பண்டான டேல் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது, எல்லாத்துக்குமே என்ன பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பாரு, நான் என்ன செஞ்சு தந்தாலும் சரி அது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. மேற்கொண்டு என்ன வந்துட்டு அடக்கி வச்சிருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட மைண்ட் செட்டா இருந்தது. எனக்கு அவர் கூட இருக்கிறதே பிடிக்கல. இப்படி என்னோட லைஃப் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் பிரெயின் கூட இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பிரெயினுக்கும் என்ன வந்துட்டு பிடிச்சிருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நின்னோம். ஆனா இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் தான் பிரெயின் வந்துட்டு திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகிறாங்க. இதனாலதான் அன்னைக்கு கூட நான் டைரக்டா பேரு சொல்லாம நான் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் டக்குன்னு என்ன சொல்றேன்னு தெரியாம ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பிரெயினோட மிஸ்ஸிங் கேஸ்க்கு டேலுக்கும் எதனாச்சும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை டேல் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் வந்து பிரெயின் கூட அஃபேர்ல இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த கடுப்புனால கூட அவர் பிரெயின் எதனாச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாருமே ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பா இவருக்கு அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற எல்லா புரோட்டோகாலும் தெரிஞ்சிருக்கும். அதனால இவரு கூட பிரெயினை வந்துட்டு கடத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசருக்கு தோணுது. இதை பத்தி டேல் கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்ப டேல் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குற்றவாளி கிடைக்கல அப்படின்றதுக்காக வேணும்னே என்ன மாட்டி விடாதீங்க, எனக்கும் பிரெயின் காணாம போனதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதுவும் போக இப்ப ஜெனிஃபர் என்ன கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கிறிஸ்டி அஃபேர்ல இருக்கா அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யோசிச்சு பார்த்தப்ப இவர் சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனிஃபர் சொல்லி தான் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டேல் மேலே இன்னுமே சந்தேகம் இருந்தது. டேல் மேலே இதுக்கு முன்னாடி எதனாச்சும் கிரிமினல் கேசஸ் வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. இப்படி பார்த்ததுல டேலோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி எந்த விதமான தப்புமே பண்ணல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால டேல் அப்புறம் கிறிஸ்டி இவங்க ரெண்டு பேருக்குமே பாலிகிராஃபி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பாலிகிராஃபி டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள ஆஃப் கான்சியஸ்ல இருக்கிற அந்த ஸ்டேட்ல வச்சு இவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு இவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படிங்கறத ரீடிங் மூலியமா கணிப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாலிகிராஃபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூட்டு போயிட்டு இந்த பாலிகிராஃபி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட சில வித்தியாசமான கேள்விகளை கேட்கறாங்க, ரீடிங் சிம் நோட் பண்றாங்க. இப்படி எடுத்த இந்த டெஸ்ட்ல டேல் அப்புறம் கிறிஸ்டி இவங்க ரெண்டு பேருமே உண்மையை தான் சொல்றாங்க அப்படின்றது கிளியர் ஆகுது. இதனால இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இந்த சந்தேக லிஸ்ட்ல இருந்து வெளியில தூக்குறாங்க. வேற வழி இல்ல, லிஸ்ட்ல இருந்து இவங்களோட பேரை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா டேல் தான் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் போலீஸ் கிட்ட இல்ல. சரி, நம்ம வெளியில நிக்கக்கூடிய பிரெயினோட காரை போயிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த கார்ல எதனாச்சும் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எதனாச்சும் ரத்த கரைகளோ இல்ல டாக்குமெண்ட்ஸோ எதனாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால இவங்க பிரெயினோட காரை ஒரு இடம் விடாம டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டெஸ்ட் பண்ணதுல இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரே பக்கமே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கேஸை வந்துட்டு வேற டைரக்ஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால போலீஸ் வந்துட்டு இன்னொரு டைரக்ஷன்ல இந்த கேஸை கொண்டு போறாங்க. வேற யாராச்சும் இந்த கேஸ்ல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த மைன்ல இதுக்கு முன்னாடி 2 செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அந்த மைன்குள்ள கிடைக்கக்கூடிய சின்ன காப்பர் அப்புறம் கோல்டு இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை பாக்கெட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு வெளியில இதை உருக்கி யூஸ் பண்ணக்கூடிய சில கடைகளுக்கு வந்துட்டு வித்துருவாங்க. இப்படி இவங்க சின்னதா நிறைய டைம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சமயத்துல ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட்டே வந்துட்டு இவங்க எடுத்து
எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வர மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு மேல டைரக்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்காக நம்ம இந்த இன்சிடென்ட் பத்தி சொல்றோம். இந்த இன்சிடென்ட்டுக்கும் பிரெயினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்க 2 பேரும் இந்த மாதிரியான தப்புகளை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு சொன்னதே பிரெயின் தான். ஒருவேளை ஏன் இவங்க 2 பேருமே சேர்ந்து பிரெயினை கடத்தி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுல சந்தேகப்படுற மாதிரியான இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 செக்யூரிட்டி ஆபீசர்ல ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் பிரெயின் இருந்த அந்த சமயத்துல அங்கதான் இருந்திருக்காரு. பிரெயின் வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்ற அந்த டைம்ல வந்துட்டு இவருமே அடுத்த கொஞ்ச நேரத்துல காணோம், இவருமே வெளில போயிட்டாரு. எதுக்காக இவர் அன்னைக்கு உள்ள வரணும், வந்துட்டு டக்குன்னு வெளியில போகணும் அப்படின்ற ஒரு டவுட்டை வந்துட்டு இது கிரியேட் பண்ணுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த 2 செக்யூரிட்டியும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் இந்த இடத்துல இல்லை, நான் வெளியில இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் போக எனக்கு ஃபீவரா இருந்ததுனால நான் வீட்டை விட்டே வெளில வர கிடையாது, நான் வேற ஒரு இடத்துல என் வீட்டுக்குள்ள இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப இவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. இப்ப 2வது செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சப்ப, ஆமா நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், ஆனா பிரெயின் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல மாட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால நான் அன்னைக்கு வந்துட்டு அங்க வேலை பார்க்கவே கிடையாது. சொல்ல போனா அன்னைக்கு எனக்கு டியூட்டியே கிடையாது. இன்னொரு சில திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆபீஸ்ல இருந்ததுனால அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அதனால தான் நான் பாட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்து கலெக்ட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் மேற்கொண்டு அவங்க கிட்ட பல விதமா கேள்வி கேட்டாங்க, நிறைய விசாரிச்சாங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய இவங்க 2 பேர்த்தோட பேரையும் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்னன்னா, பிரெயின் காணாம போன அன்னைக்கு அங்க சில பொருட்கள்லாம் காணாம போயிருக்கிறதா சொல்றாங்க. தோன்ற மம்முட்டி, ஒரு எம்ப்ளாயி யூஸ் பண்ற கிளவுஸ், அப்புறம் காஸ்ட்லியான சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்துட்டு காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு இந்த கேஸ்ல ஒரு தியரி சொல்றாங்க. அது என்னன்னா, பிரெயின் வந்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல வெளியில ஒரு கேங் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் திருடி இருக்கலாம். வெளியில என்னமோ நடக்குது, யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி ஆபீஸ்க்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிரெயின் வந்துட்டு அதை அப்படியே போட்டுட்டு என்ன சத்தம்னு பாக்குறதுக்காக வெளியில போயிருக்கலாம். இப்ப வெளியில போன பிரெயின் வந்துட்டு இவனுங்களை பார்த்திருக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறமா இவன் நம்மளை பார்த்துட்டா இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட அதனால கூட பிரெயினை வந்துட்டு கடத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இது வெறும் தியரி மட்டும்தான். இப்படி நடந்த மாதிரி வேற எந்த ஒரு ஆதாரமோ தடயமோ எதுவுமே கிடைக்கல. அந்த ஏரியா அந்த காலகட்டத்தில் சுத்தமா சேஃபே இல்லாத ஏரியா அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி மட்டும்தான் வந்துட்டு மேல கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே தனியா இருக்கு, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலைப்பகுதி கிட்ட இருக்கு. அங்க சேஃப்டி கேஜெட்ஸோ சிசிடிவி கேமராஸோ எதுவுமே கிடையாது. இந்த கேஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட நகராம இப்படி போய்கிட்டு இருந்தது. பிரெயின் வந்துட்டு எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் தேடினாங்களோ இல்லையோ, ஆனா பிரெயினோட ஒய்ஃபான ஜெனிஃபர் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே வீட்டு கதவை திறந்து வச்சுட்டே காத்திருந்தாங்க. ஆனா பிரெயின் வந்துட்டு வரவே இல்லை. இப்படியே பிரெயின் வந்துட்டு காணாம போய் 6 மாசம் ஆகுது. இந்த நிலைமையில ஜெனிஃபருக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குது. இது ஜெனிஃபருடைய 2வது குழந்தை. 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படியே வந்துட்டு 1 வருஷம் போகுது. 1 வருஷம் கழிச்சு ஒரு காட்டு பகுதிக்குள்ள சில பேர் ஹைக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்ப தூரத்துல மண்ணில் ஏதோ ஒண்ணு முளைச்சு கிடந்த மாதிரி இருந்திருக்கு. அங்க ஹைக்கிங் போனவங்க நிறைய பேர் அதை பார்த்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு செடி முளைச்சிருக்கிற மாதிரி தெரியல, எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு கிட்ட போறாங்க. இப்படி கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது பாறையோ கல்லோ கிடையாது, ஒரு மனுஷனுடைய கை எலும்பு அப்படின்னு. இம்மீடியட்டா அங்க ஹைக்கிங் போனவங்க போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க பார்த்த இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமா அடுத்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் அங்க வராங்க. வந்து அந்த கை நீட்டிட்டு இருந்த அந்த இடத்தை சுத்தி தோன்றாங்க. இப்படி தோணுனதுல ஒரு மனுஷனுடைய சடலம் வந்துட்டு எலும்பு கூட கிடைச்சிருக்கு. இந்த ஃபாரஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கெனடிகட் மைன்ஸ்ல இருந்து 50 மைல் தள்ளி இருக்கு. ஆபீசர்ஸ் இப்ப இந்த எலும்பு கூட கிடைச்ச அந்த இடத்தை சுத்தி கம்ப்ளீட்டா தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்தப்ப அங்க அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி யூனிஃபார்ம், பெல்ட், அப்புறம் பர்ஸ், கூடவே ஒரு ஐடி கார்டும் கிடைச்சிருக்கு. போலீஸ் வந்துட்டு இப்ப அந்த ஐடி கார்டை எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தப்ப அதுல பிரெயின் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருச்சு. இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பிரெயினோட சடலம் தான் அப்படின்னு. உடனடியே அவங்க ஜெனிஃபருக்கு கால் பண்றாங்க. ஜெனிஃபருக்கு இந்த போலீஸ் ஆபீசர் கால் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு போலீஸ் ஆபீசர் இல்ல, இங்க இருந்து 50 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஒரு சடலம் கிடைச்ச
கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அது பிரெயினா இருக்காது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சடலம் கிடைச்சிருக்கு, பக்கத்துல யூனிஃபார்ம் இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, இதை மட்டும் வச்சு இது பிரெயினோட சடலம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜெனிஃபர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல பிரெயின் வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் ஜெனிஃபர் மூலியமா தெரிய வருது. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெனிஃபர் மூலியமா அந்த டென்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு கிடைச்ச அந்த மண்டோட்டோடைய பல்வரிசையை வச்சு செக் பண்ணி பார்க்கறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய கேஸ்ல இதை பத்தி பார்த்திருப்போம். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பல்வரிசை அலைன்மெண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். அதுவுமே யூனிக்கா இருக்கும். இப்ப இந்த டென்டல் ரெக்கார்டு அந்த மண்டோட்டோட பல்வரிசையில வச்சு செக் பண்ணி பார்த்தப்ப இது 100% மேட்ச் ஆகுது, பிரெயின் தான் அப்படின்னு தெரியுது. இப்ப இந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்தை கம்ப்ளீட்டா தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வேற ஒரு இடத்துல போலீஸ் ஆபீசருக்கு 5 புல்லட்டோடைய ஷெல்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், நம்ம துப்பாக்கி வச்சு சுட்டோம் அப்படின்னு சொன்னா தோட்டா போயிடும், அதோட ஷெல் வந்துட்டு பறந்து போய் கீழே விழுந்துரும். இந்த மாதிரி பறந்து போய் கீழே விழுந்த 5 புல்லட்டோட ஷெல்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஷெல்ஸை வந்துட்டு ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு அது என்ன துப்பாக்கி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது 22 கேலிபர் துப்பாக்கி அப்படின்னு தெரியுது. பிரெயினுடைய பின் சைட்ல இருந்து பிரெயினை 5 தடவை சுட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏதோ ஒரு தடவை சுட்டிருந்தாங்க அப்படின்னா ஏதோ வேற எங்கேயோ எய்ம் பண்ணி இங்க விபத்தா சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா 5 தடவை சுட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தாங்க கொலை பண்றதை மட்டுமே மோட்டிவா வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இன்னொரு விஷயமும் தெரியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலை பண்ண அந்த கொலைகாரன் வந்துட்டு பிரெயினோட சடலத்தை ஆழமா தோண்டி புதைக்க கிடையாது, மேலே லைட்டா குழியை தோண்டி உள்ளார போச்சு மூடிட்டு வந்திருக்கான். இது நாளடைவில் மழை பெய்ய பனி பொழிய கொஞ்சம் கொஞ்சமா மேல இந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு தான் இந்த கை வந்துட்டு வெளியில தெரிஞ்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் வேற எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடுறதுக்காக கேனின் டாக்ஸ் வந்துட்டு வர வைக்கிறாங்க. இந்த சர்ச் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெல் ட்ரெயின்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பல கேசஸ் வந்துட்டு சால்வ் பண்ணி தந்திருக்கு. இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே மோப்பம் பிடிக்க வச்சு செக்யூரிட்டி ஆபீஸ் கிட்ட அப்புறம் அந்த மைனிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிட்டு மோப்பம் பிடிக்க வைக்கிறாங்க. இப்படி பண்ணதுல அங்கிருந்து அந்த செக்யூரிட்டி ஆபீஸ்ல இருந்து ஒரு 200 ஃபீட் தள்ளி ஒரு பூட்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அங்க ஒரே ஒரு பூட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இதோட ஜோடி பூட் எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனா அது கிடைக்கல. இப்போ போலீஸ் ஆபீசர் வந்துட்டு ஜெனிஃபர் மூலியமா இந்த பூட்ஸ் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டான பிரெயினோட இதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசருக்கு அந்த இடத்துல எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்தது பல மாசங்களுக்கு முன்னாடி, ஒரு வருஷமே முடிஞ்சிருச்சு. இப்படியும் பல ஆதாரங்கள் வந்துட்டு மழை பெய்யறப்ப மண்ணில் அடிச்சுட்டு போயிருந்திருக்கும். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இதுவுமே வந்துட்டு ஒரு டெட் எண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. வேற எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த கேஸை வச்சுக்கிட்டே பல வருஷங்கள் போகுது. கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது. 14 வருஷம் கழிச்சு சால்ட் லேக் கண்ட்ரியில அப்ப டிடெக்டிவா இருந்த டூட் நிறைய கோல்டு கேசஸ்லாம் இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு ஒவ்வொரு கேஸும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆபீசர் வந்துட்டு இவருக்கு கால் பண்றாரு. டூடும் இந்த காலை வந்துட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி பேச அந்த ஆபீசர் இவர்கிட்ட எனக்கு டேல் அப்படின்ற ஒரு நபரை பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. டேல் அப்படின்ற இந்த பேரு கேட்ட உடனே இந்த ஆபீசருக்கு பிரெயின் கேஸோட ஞாபகம் வருது. சொல்லுங்க சார், அந்த நபருடைய டீடைல்ஸ் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை டேல் வந்துட்டு தன்னுடைய செகண்ட் ஒய்ஃபை கொலை பண்ண ஒரு கேஸ் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு. இந்த கேஸில் எல்லாருக்குமே டேல் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. முக்கியமான சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் டேல் தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி எதனாச்சும் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா, எதனாச்சும் ஒரு கேஸில் வந்துட்டு அவன் இன்வால்வ் ஆயிருக்கானா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்ப காணாமல் போயிட்டு சடலமாக கிடைச்ச பிரெயின் அப்படின்ற ஒருத்தருடைய கேஸில் இவன் ஒரு முக்கியமான சஸ்பெக்டாக இருந்திருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் இந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்றாரு. இப்போ இத்தனை வருஷமா இந்த கேஸ் வந்துட்டு மூடி இருந்தது. திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னது செகண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்கானா? சரி ஓகே இருங்க, நான் உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா இந்த டிடெக்டிவ் டூட் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல டேலோட ஒய்ஃபான கிறிஸ்டிக்கு வந்துட்டு கால் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு கிறிஸ்டிக்கு கால் பண்றாங்க. இந்த கால் அட்டன் பண்ண கிறிஸ்டி வந்துட்டு போன் பேசுறது போலீஸ் ஆபீசர்ஸ் அதுவும் இந்த கேஸ் விஷயமா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு கூட கேட்க கிடையாது. எதுக்காக சார் எனக்கெல்லாம் வந்துட்டு கால் பண்றீங்க? அந்த கேஸ் விஷயமா எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க. அதான் அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுல. நீங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல பிரெயின் கூட எனக்கு அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயம் டேலுக்கு தெரிஞ்சு டேல் வந்துட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டான். அது மட்டும் கிடையாது, 14 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியல, நான் என்னோட குடும்பத்தோட தனியா வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இதை மட்டும் சொல்ல கிடையாது, பிரெயினோட கேஸை தான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே, குற்றவாளி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக எனக்கு கால் பண்றீங்க?
கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் டிடெக்டிவ்க்கு வந்துட்டு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. என்னது, பிரெயின் கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோமா? நாங்க இப்ப கண்டுபிடிச்சோம், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு டேல் தான் சொன்னாரு, நீங்க குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்ப குற்றவாளி ஜெயில இருக்கான் அப்படின்னு சொல்லி. நடந்தது எல்லாத்தையும் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி மறந்துட்டேன், என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேல் வந்துட்டு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காரு, இன்னமே பிரெயினோட கேஸில் குற்றவாளி யார் அப்படிங்கிறது தெரிய வரல. அதுவும் போக நீங்கள் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணதா சொன்ன அந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணிட்டதா உங்களுடைய முன்னாள் ஹஸ்பண்ட் மேலே இப்போ ஒரு கேஸ் இருக்கு, இப்போ டேலை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிடெக்டிவ் வந்துட்டு எதுக்காக டேல் வந்து பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு மறுபடியும் கிறிஸ்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த சம்பவம் நடந்த அப்போ டேல் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கிறிஸ்டி வந்துட்டு பெருசாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க. இதில் கிறிஸ்டிக்கே சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு டேல் வந்துட்டு அவரோட காரை டீப் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் காரை கழுவுறதுலாம் வந்துட்டு சாதாரண விஷயம் தானே, அதையும் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார், டேல் வந்துட்டு அதிகமாக அவரோட காரை கழுவி நான் பார்த்ததே கிடையாது, எங்கேயாச்சும் சர்வீஸ்க்கு போகும்போது கூட கழுவுவாங்களே தவிர ஒரு தடவை கூட அவர் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி கார்லாம் கழுவி நான் பார்த்ததே கிடையாது. அப்பயே என்னோட மனசுல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி பட்டுச்சு, அதனால தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த விஷயம் ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன் பிரெயினை வந்துட்டு கடத்தி காருக்குள்ளேயோ இல்ல காரோடைய டிக்கிக்குள்ளேயோ போட்டு அந்த காட்டு பகுதி கூட்டு போயிட்டு கொலை பண்ணிடக்கூடாது. இப்ப நம்ம அந்த காரை கண்டுபிடிச்சு நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா பழைய கார். இதை பத்தி இவங்க யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் இந்த கேஸ் வந்துட்டு கண்ணில் போட்டிருக்கு, சரி நம்ம இருக்கக்கூடிய மற்ற க்ளூஸ் எல்லாம் வச்சு தேடி பார்க்கலாம் அப்படின்னு இந்த கேஸை ரீஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு பூட் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது. இப்போ அந்த பூட்டை மறுபடியும் எடுத்து மைக்ரோ லெவலில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அந்த பூட்டுக்குள்ள ஏதோ சில பெயிண்ட் கரை மாதிரி ஒன்று இருந்திருக்கு. இந்த பெயிண்ட் கரையோட கலரை பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீஸருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, இந்த கேஸ்ல டூடோடைய கார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோகிராஃப் இருக்கு. அந்த போட்டோகிராஃபில் இருந்த அந்த காரோடைய கலரும் இந்த பூட்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன பெயிண்ட் கரையோட கலரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர் அந்த பூட்டை வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல 1000 டைம் ஜூம் பண்ணி பார்த்தாங்க. இப்படி பார்த்ததுல இந்த பெயிண்ட் வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தப்ப கீழே சிந்தி அதை வந்து மிதிச்ச மாதிரி தெரியல. ஃபோர்ஸா இந்த பூட்ஸை வச்சு ஹிட் பண்ணிருக்கணும், அப்படி ஹிட் பண்ணப்பதான் இந்த பெயிண்ட் வந்துட்டு உள்ளார போயிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பூட்ஸை வச்சு ஃபோர்ஸா தட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டேல் தான் வந்து பிரெயினை காருக்குள்ள தூக்கி போட்டிருக்கணும், இல்லைன்னா டிக்கில தூக்கி போட்டிருக்கணும். டிக்கில வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பிரெயின் தன்னுடைய பூட்ஸ் காலால எட்டி உதச்சிக்கிட்டே இருந்திருக்கணும். அந்த சமயத்தில் அந்த பெயிண்ட் வந்துட்டு பூட்ஸ்குள்ள போயிருக்கணும். இப்போதைக்கு இது வந்துட்டு ஒரு தியரியா தான் இருக்கு. இந்த தியரியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதுக்கான சாலிடான எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கிடையில போலீஸ் ஆஃபீஸருக்கு காரோட டிக்கிக்குள்ளேயுமா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. அதனால 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ண அதே ஷெவர்லெட் காரை வந்துட்டு அந்த மாடல் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அந்த மாடல்லாம் வந்துட்டு அப்பயே பழைய மாடல் அப்படிங்கிறதுனால வர்றது கிடையாது. ஆனா இவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒருத்தர் பழைய மாடல் கார் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காரு. அதனால அவர்கிட்ட போயிட்டு கேட்டு தான் இந்த மாடலை பிடிக்கிறாங்க. இப்படி போன இவங்க அந்த மாடல் காரோடைய டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளாரியுமே பெயிண்ட் அடிச்சிருந்திருக்கு. சரி, நம்ம இந்த கேஸோடைய கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது போலீஸ்க்கு புரியுது. நமக்கு டேலோட காரே வேணும், அந்த காரே எக்ஸாக்டா கிடைச்சது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அதனால டேலோட கார் வந்துட்டு இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்த்திருக்காங்க. பார்த்ததுல டேல் இந்த சம்பவம் நடந்த அடுத்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு நபருக்கு அதை வித்துட்டாரு அப்படின்னு தெரியுது. இப்ப அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்ப அந்த நபர் வந்துட்டு அது ரொம்ப பழைய காரா இருந்தது. நான் கொஞ்சம் வருஷம் அந்த காரை வந்துட்டு வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் அந்த காரோடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணி வித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் கேட்டப்ப அந்த சமயம் வந்து அந்த கார்ல ஒத்து வராத சில பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி மொத்தமா நாங்க டிஸ்மேண்டில் பண்ணி உருக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, அந்த எல்லா காரையுமே கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணி நொறுக்கி உருக்கி இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் தேடிக்கிட்டு இருந்த சமயம் அந்த டைமில் இருந்த ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் நாளைக்கு எப்பயாச்சும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எவிடன்ஸாக எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டே உள்ள போய் பார்த்தப்ப முன்னாடி இருந்த அந்த டிடெக்டிவ்க்குமே டேல் மேலே தான் அதிக சந்தேகம் இருந்திருக்கு. அதனால அவர் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த காருடைய சில சாம்பிள் பார்ட்ஸை சில சின்ன சின்ன பார்ட்ஸையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. பத்தாததுக்கு அந்த காருக்குள்ள இருந்து சில பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொரணி
சுரண்டி சாம்பிளா வந்துட்டு பேக்கெட்ல எடுத்து வச்சிருக்காரு. இது தெரிஞ்ச உடனே இங்க இருந்த போலீஸ் ஆபீசர் அத்தனை பேருக்குமே பயங்கர சந்தோஷம். உடனடியா போயிட்டு அந்த சாம்பிள் பார்ட்ஸை கலெக்ட் பண்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இதை 3 விதமா மைக்ரோஸ்கோபிக் வச்சு செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரெயினோட பூட்ல இருந்த அந்த பெயிண்ட், செகண்ட் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பயே சாம்பிளை எடுத்து வச்சிருந்த அந்த பெயிண்ட், மூணாவது ஒரிஜினலா அந்த சமயத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த கார் மாடலுக்குள்ள இருந்து எடுத்த அந்த பெயிண்ட் சாம்பிள். இது மூணுத்தையுமே வச்சு பார்த்தப்ப மூணுலயுமே வந்துட்டு மேட்ச் இருந்திருக்கு. அதுலயும் முக்கியமா சாம்பிளுக்கு ஆபீசர் எடுத்து வச்சிருந்த அந்த பெயிண்ட் சாம்பிள்லையும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த பூட்ல இருந்த அந்த பெயிண்ட் சாம்பிளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பெயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அதாவது அது ஒரே டைம்ல அடிக்கப்பட்ட பெயிண்டா இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப டேல் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எல்லா எவிடன்ஸையும் வச்சு இந்த கேஸ்க்காக உடனடியா டேல வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா டேல் இப்ப செகண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டதா சொல்லக்கூடிய அந்த கேஸை வந்துட்டு இன்னும் சால்வ் பண்ணல. இப்ப 14 வருஷத்துக்கு முன்னாடி டேல் பண்ண அந்த கொலைக்கான தீர்ப்பு வருது. டேலுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் ப்ராப்பரா இருந்ததுனால கோர்ட்ல வந்துட்டு டேலுக்கு 40 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. டேலும் பிரெயினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எதனால டேல் வந்து பிரெயினை கொலை பண்ணான்? கண்டிப்பா டேல் தான் கொலை பண்ணிருப்பான், இதுதான் மோட்டிவா இருக்கும் அப்படின்றத போலீஸ் ஆபீசர் அப்பயே கணிச்சிருந்தாங்க. அது டேலோட ஒய்ஃப் வந்துட்டு பிரெயின் கூட அஃபேர்ல இருந்தது தான். இந்த விஷயம் எப்படியோ முன்னாடி டேலுக்கு தெரிஞ்சிருந்தது. இதனாலதான் வந்துட்டு பிரெயினை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அன்னைக்கு பிரெயின் செக்யூரிட்டி ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிரெயினை வந்துட்டு கூப்பிட்டுருக்கான். பிரெயினும் டேல் தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கும் போது எப்படி வெளியில வந்திருக்காரு. அப்ப டேல் வந்து பிரெயின் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லி டிக்கில பாரு ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கு. இவனோட பிளான் என்ன அப்படின்னு தெரியாத பிரெயினும் வந்துட்டு டிக்கிக்குள்ளையா என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தப்ப நல்லா உள்ளார போயிட்டு பாடுறா அப்படின்னு சொல்லி பிரெயின் உள்ளார போய் பார்த்துட்டு இருந்தப்ப பிரெயினை பிடிச்சி உள்ளார தள்ளி டிக்கியை போட்டு லாக் பண்ணிருக்கான். இதுக்கப்புறமா ரொம்ப தூரம் இவன் கார்ல போயிருக்கான். போன அந்த சமயத்துல இவனோட கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிருக்கு. அது எல்லாமே உண்மைதான். ஃப்ரெண்டை வச்சு அந்த காரை சரி பண்ணியிருந்திருக்கான். ஆனா அந்த சமயமும் டிக்கிக்குள்ள வந்துட்டு பிரெயின் இருக்கான் அப்படின்றது தெரியாது. ஏன்னா இந்த காரை அவன் 1 மணி நேரத்துக்கு மேலதான் வந்துட்டு எடுத்திருந்திருக்கான். 1 மணி நேரம் அந்த க்ளோஸ்ட் டிக்கிக்குள்ளே அடைஞ்சிருந்ததுனால பிரெயின் கம்ப்ளீட்டா கான்சியஸ்னஸ் போயிட்டு மயங்கி இருக்காரு. இப்படி காரை சரி பண்ணிட்டு அந்த காரை பல மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள கொண்டு போயிட்டு டிக்கி ஓபன் பண்ணி அன்கான்சியஸா இருந்த பிரெயினை பிடிச்சு உலுக்கி இருக்கான். பிரெயின் வந்து தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல துப்பாக்கி எடுத்து பின்னாடி 5 தடவை சுட்டிருக்கான். இதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா ஒரு குழியை தோண்டாம மேம்போக்கா ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள பிரெயினோட சடலத்தை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்கான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் இவனை விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சப்பெல்லாம் ரொம்பவே கூலா எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியாது, ஜெனிஃபர் சொல்லி தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான். இவன் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பனி வந்துட்டு நிறைய பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால இவங்க நடந்த காலடி தடத்தெல்லாம் வந்துட்டு பனியை வச்சு லைட்டா இப்படி கலைச்சு விட்டுக்கிட்டே வந்திருக்கான். இப்படி கலைச்சிருந்தாலும் யாரோ ஒருத்தங்க கலைச்சு விட்டுருக்காங்க அப்படின்றது போலீஸ் ஆபீசருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்ப நிறைய பனிப்பொழிவு இருந்ததுனால எல்லாமே வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டா மூடிக்குச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். 14 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு பூட்ல லைட்டா ஒட்டியிருந்த ஒரு பெயிண்ட் சாம்பிளை மட்டுமே வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த விஷயத்த அவங்க 14 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல இவங்க இந்த விஷயத்தை யோசிக்கலையா இல்ல டெக்னிக்கலா சில விஷயங்கள் கிடைக்காததுனால இதை விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த கேஸை வந்துட்டு படிச்சு பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த அவங்க அப்பயே யோசிச்சிருந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த சமயத்துல இருந்து அந்த டிடெக்டிவ்ஸ் வந்துட்டு அந்த பெயிண்டோட சாம்பிள்லாம் வந்து எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அவங்க அந்த சமயத்துல எடுத்து வச்சதுனால தான் 14 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆயிருந்திருக்கு. இல்லைன்னா இது சால்வே ஆயிருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ்ல வந்துட்டு ஒரு கிரைம் ஒரு கேஸ் வந்துட்டு எப்படி சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஒவ்வொரு இடத்துலயும் போலீஸ் ஆபீசருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே வச்சுதான் இந்த கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க. பல வருஷம் கழிச்சு ஒரு ஹைக்கிங் குரூப் வந்துட்டு காட்டுக்குள்ள ஒரு சடலத்தை பார்த்ததா இருக்கட்டும், போலீஸ் ஆபீசர்ஸ் அப்ப கலெக்ட் பண்ணி வச்சதா இருக்கட்டும், இவ்வளவு நாள் கழிச்சு அந்த காரை வந்துட்டு அவர் கழுவி இருக்காரு அப்படின்றத கிறிஸ்டி வந்துட்டு சொன்னதா இருக்கட்டும், 6-7 மாசம் கழிச்சு மோப்பனாய் வச்சு அந்த பூட்ஸை கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு ஒரு க்ளூவா இருந்திருக்கு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.